ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 5 உடைய 2வது நாளுக்கான முதல் ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த போட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டாஸ்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் பண்ண சாதனையை எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. ஸோ ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இந்த வாரம் முழுக்கவே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் போகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இசைவாணி தான் இதில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய அப்பா வந்து ஆர்பரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து திடீர்னு வேலை வந்து போயிடுச்சு. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம். ஒவ்வொரு வீட்லேயுமே வாடகை கொடுக்க முடியாமல் மாறி மாறி காலி பண்ணி போயிட்டே இருப்போம். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ட்ரெஸ்ஸு போடணும் அந்த ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் வந்து இருக்குது. ஆனால் எதுவுமே நடக்காது. அதே போல் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வேளை சாப்பாடு தான் நாங்கள் வந்து ஆக்குவோம். அந்த ஒரு வேளை சாப்பாடையும் எனக்கு கொடுத்துட்டு அப்பா வந்து பட்னியாக இருப்பார். நம்ம வந்து கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கஷ்டம் வந்து நாளைக்கு வந்து வேறு ஒரு மாற்றம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக சில கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. போட்டியாளர்கள் எல்லாருடைய முகத்துலையுமே கண்ணீர், அழுகை, இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கான எபிசோட்லேருந்து எமோஷ்னலான ஸ்டோரி தான் நம்ம போக போகுது. ஒவ்வொருத்தருமே கடந்து வந்த பாதையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு எபிசோடு தான் நம்ம வந்து இந்த பிக் பாஸ் போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, ஸோ அவங்க வந்து எந்த மோட்டிவில் இந்த பிக் பாஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ ஒவ்வொரு போட்டியாளர்களையுமே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த எபிசோடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.